இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட். சுயமரியாதையோட வாழ்கிறதுக்கு தயவு செஞ்சு எல்லோரும் கற்றுக்கோங்க. நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா, மற்றவங்களோட இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம், எப்படி பலப்படுத்தலான்றதை நம்ம நிறைய யோசிப்போம். அவங்கள கஷ்டப்படுத்திடக்கூடாது, அவங்ககிட்ட இந்த மாதிரி வேர்டு யூஸ் பண்ணிடக்கூடாது, அவங்ககிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாதுன்றதை நம்ம நிறைய யோசித்து பண்ணுவோம். பட் என்னைக்காவது எப்போவாவது நம்மளோட இருக்கக்கூடிய அந்த உறவை எப்படி ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது, எப்படி அதை பலப்படுத்துறதுன்றதை யோசிச்சிருக்கீங்களா? என்ன சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் உட்காந்து யோசிச்சிருக்கீங்களா? எப்போவுமே நம்ம பார்த்திங்கன்னா அதிகமாக மற்றவங்கள பற்றியே யோசிப்போம். தேவையே இல்லை, அதெல்லாம் யோசித்து வேஸ்ட்டு. ஆனால் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறதே இந்த மற்றவங்கள பற்றி யோசித்து நம்ம நம்மளை பற்றி புரிஞ்சுக்க மாட்டோம். நமக்கு என்ன தேவைன்றது யோசிக்க மாட்டோம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா, உங்களை நீங்களே புரிஞ்சு வச்சுக்கிட்டால் மட்டும்தான் மற்றவங்கக்கிட்ட நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்க முடியும். எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களை பற்றி கொஞ்சமாவது அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டா தான் மற்றவங்க கிட்ட உங்களோட ரைட்ஸையும் நீட்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். நீங்கள் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கூடயே ஃப்ரெண்டுன்னு இருப்பாங்க. ஆனால் சில பேர் நம்மளை சிரிச்சுக்கிட்டே கலாய்ப்பாங்க. பட் நம்ம எப்போவுமே எதுவுமே சொல்ல மாட்டோம். ஏன்னா நமக்கு தான் என்ன தேவைன்றது நமக்கே தெரியாதே. நம்மளை நம்மளே புரிஞ்சு வச்சுக்கிட்டதே இல்லையே. அப்படிங்கிறப்போ அவங்கள எதிர்த்து பேசுகிறதுக்கோ இப்படிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்கிறதுக்கோ நமக்கு தைரியமே இருக்காது. கூடயே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு இருப்பாங்க. ஆனால் நம்ம பண்ணுற எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா சிரிச்சுக்கிட்டே அந்த 10 பேர் முன்னாடி கலாய்ச்சிருவாங்க. ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு இதாவது தெரிஞ்சிருக்கே, நமக்கு இது கூட தெரியலையே அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா அப்படியே சிரிச்சுக்கிட்டே கலாய்ப்பாங்க. நிஜமாவே உண்மையான ஃப்ரெண்டு யாராவது அப்படி இருந்தாங்கன்னா கலாய்க்கவே மாட்டாங்க. நீங்கள் கலாய்க்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாலும் இது இப்படி பண்ணாத, இப்படி மாற்றிக்கோ அப்படின்னு எடுத்து சொல்கிறவங்க தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. உண்மையான ஃப்ரெண்டுமே கூட. உண்மையான ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அப்படின்னா சத்தியம் நம்ம என்ன பண்ணாலும் கலாய்க்கவே மாட்டாங்க. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களை கலாய்க்கிறாங்க, 10 பேர் முன்னாடி நம்மளை கலாய்க்கிறாங்கன்னு தெரிஞ்சும் நம்ம சைலண்டாக இருக்க மாட்டோம். டக்குன்னு இப்படிலாம் பேசாத, அப்படிலாம் பண்ணாதன்றதை சொல்லிடுவோம். ஆனால் நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன பிடிக்கும், நம்ம என்ன யோசிக்கின்றது நமக்கே தெரியாத பட்சத்தில் அவங்க சொல்கிறது நமக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தால் கூட அந்த இடத்துல எதுவுமே சொல்ல முடியாமல் அப்படியே நம்ம மூவ் ஆயிடுவோம். இன்றைக்கி ஒரு 10 பேர் முன்னாடி நம்மளை கலாய்ப்பாங்க, நாளைக்கு நிறைய பேர் இருக்கும்போது கலாய்ப்பாங்க. அவங்ககிட்ட அவங்களோட கலாயை வாங்கி நமக்கு என்ன யூஸ் ஆக போகுது? அவங்களோட சந்தோஷத்துக்காக நம்மளை கலாய்ச்சிட்டு போகிறாங்க. நீங்கள் அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பட்சத்துக்காக நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்க. அந்த இடத்துல ஹர்ட் ஆகுறது நீங்கள் தான். ஆனால் அது நமக்கு புரியவே புரியாது. சரி, ஓகே, நம்ம ஃப்ரெண்டு தானே, கலாய்ச்சிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுரும். அதாவது ஒருத்தவங்க நம்ம கலாய்க்கும் போது நமக்கு வலிக்கலை அப்படின்னா நிஜமாவே நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஆனால் அவங்களுக்கு கலாய்க்கும் போது நமக்கு வலிக்குது அப்படிங்கிறப்போ அப்போ நீங்கள் நின்று கேட்கணும். ஏன் இப்படி பண்ணுற, எதுக்கு கலாய்க்கிற அப்படின்னு சொல்லி நீ கேட்கணும். அப்படி கேட்கணும் அப்படின்னா நமக்கான அந்த தொடர்பை பலப்படுத்திக்கணும். நம்மளே ஸ்ட்ராங்காகவும் நல்ல கான்ஃபிடெண்ட்டாகவும் வச்சுக்கணும். அப்போ தான் அந்த எதிர்த்து திருப்பி கேட்குறதுக்கு அந்த தைரியம் நமக்கு வரும். இந்த ஊர்லேயே நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டு போங்க, ஆனால் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒருத்தன்ட்ட இல்லை அப்படின்னா அவனை யாரும் மதிக்கவே மாட்டாங்க. ஆனால் உங்ககிட்ட ₹1 கூட இல்லை, நீங்கள் சுயமரியாதையோடு வாழ்கிறீங்க அப்படின்னா பார்க்குற எல்லாருமே உங்களுக்கு தானாகவே ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அது நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். ஒருத்தர்கிட்ட கோடி கோடியாக காசு இருக்கும், ஆனால் அவங்களுக்கு நல்ல மனசு இருக்காது, மற்றவங்கள மதிக்க மாட்டாங்க, ரொம்ப இழிவாக பேசுவாங்க. என்கிட்ட தான் எல்லாமே இருக்குது, உங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள நம்ம சும்மா நேராக பார்க்கும்போது வேணால் ஏதோ நல்லா பேசுகிற மாதிரி பேசுவோம். ஆனால் அவங்க அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அவங்கள பற்றி நமக்கு கண்டிப்பாக தப்பாக தான் சொல்லுவோம். ஏன்னா அப்படி ஓவர் ஆட்டிடியூட் இருக்கிறவங்க நமக்கு பிடிக்காது. பட் ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட ஒன்றுமே இருக்காது, ஆனால் அவங்க உண்டு வேலை உண்டு, அதாவது இருக்கிற இடமே தெரியாமல் அவங்க உண்டு வேலை உண்டுன்னு இருப்பாங்க. யாரை பற்றி பேச மாட்டாங்க, யாரை பற்றியும் காசி பேச மாட்டாங்க. பக்கத்தில் என்ன நடக்கு, எதிர்த்து வீட்டில் என்ன நடந்தாலும் எல்லார் வீட்லையும் நடக்கிறது தானே அப்படின்றத பெருசாக ஓவர் ரியாக்ட் பண்ணி மற்றவங்கள்ட்டலாம் ஷேர் பண்ண மாட்டாங்க. மற்றவங்க வீட்டில் ஒரு இஷ்யூ நடக்குனா கூட அந்த பிரச்சனை நம்ம வீட்டில் நடக்க தானே செய்யுது அப்படின்றத அதை அப்படியே மூவ் பண்ணிவிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ள ஆட்களை பார்க்கும்போது நமக்கே வாண்டடாக போய் பேசணும்னு தோணும்.
பரவாயில்ல இவங்ககிட்ட என்ன சீக்ரெட் வேணாலும் சொல்லலாம். அது வந்து அவங்ககிட்டயே தான் இருக்கும் அப்படின்றது தோணும். அந்த மாரி எப்பவுமே வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட்டோட வாழ்றதாங்க இந்த உலகத்துல இப்போ உள்ள காலகட்டத்தில நமக்கு ரொம்ப முக்கியமானது செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான். ஆனா அது வந்து நெறைய பேர் இப்பலாம் அது வந்து அது காசு, பணத்துக்காக நம்ம அதெல்லாம் வந்து மறந்துட்டோம்னு வந்து சொல்லலாம். நமக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னா, நம்ம வந்து என்ன வேணாலும் பண்ணி வந்து அத வந்து அடைஞ்சிடலாம் அப்படின்ற மாரி நெறைய பேர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டோம். அப்படி வந்து யோசிக்காதீங்க. எப்பவுமே வந்து நம்ம வந்து சுயமரியாதையோட வாழும்போது ஒரு மாரி கெத்தா இருக்கும். அந்த ஃபீலே வந்து தனியா இருக்கும். அது வந்து நீங்க அந்த உணர்ந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா வந்து புரியும். ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள பத்தியே வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையோடயே வந்து இருப்பாங்க. அதாவது எனக்கு எதுவுமே தெரியாது. மத்தவங்கட்ட போய் சொல்லுவாங்க, "இல்ல எனக்கு இதெல்லாம் நாலேட்ஜ் இல்ல. எனக்கு இதெல்லாம் தெரியாது." அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து இருக்கும். ஆனா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்கும். ஆனா வந்து அவங்களே வந்து அவங்கள வந்து ரொம்ப தாழ்வா நெனச்சு மத்தவங்ககிட்ட வாண்டடா போய் சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது அப்படி சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஏதோ ஒரு ஒரு ஃபீலிங்ஸ்ல ஏதோ ஒண்ணு சொல்றீங்க. ஆனா ஆப்போசிட்ல உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து அட்வான்டேஜா தான் எடுத்துக்குவாங்க. மத்தவங்க முன்னாடி இவளுக்கு எதுவுமே தெரியாது. இவகிட்ட எதுக்கு சொல்றீங்க? அவளுக்கு எதுவுமே புரியாது. அவகிட்ட ஏன் கேட்குறீங்க? அவளுக்கு தான் எதுவுமே தெரியாது அப்படின்ற மாரி மட்டமா தான் வந்து பேசுவாங்க. அதே மாரி இன்னொரு டைப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து எதுவுமே அவங்கள பத்தி புரிஞ்சு வச்சுக்க மாட்டாங்கன்றனால, மத்தவங்ககிட்ட வந்து தைரியமா பேசுறதுக்கே வந்து அந்த மனசு வராது. அதாவது நம்மள ஒருத்தர் ஹர்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சும், இப்படி பேசாதீங்க, அப்படி பேசாதீங்கன்னு சொல்லி அத ஸ்டாப் பண்றதுக்கு நமக்கு தைரியமே வந்து வராது. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்மள பத்தி நம்மளே புரிஞ்சு வச்சுக்காம இருக்கிறது தான். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, மத்தவங்க ஏதாவது வந்து ஹர்ட் பண்ற மாரி பேசிட்டாலோ ஏதோ வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாலோ, அதே நெனச்சுக்கிட்டு அந்த டே ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்படியே வந்து அதே வந்து நெனச்சிட்டே வந்து இருப்பாங்க. திருப்பி அவங்களுக்கு அ பதில் சொல்றதுக்கோ, திருப்பி அவங்கள கேள்வி கேட்கறதுக்கோ தைரியம் இல்லாம, அவங்க சொல்ற அந்த வார்த்தைகள மட்டும் கேட்டு மனசுக்குள்ளேயும், மைண்டுக்குள்ளேயும் போட்டு, அத பத்தியே யோசிச்சு, யோசிச்சு தேவையில்லாம ஃபீல் பண்ணி அழுதுட்டுருப்பாங்க. அப்படி பண்றனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட உடம்பும், அவங்க மனசும் தான் ரொம்ப சோர்வடையுன்றத மறந்து அந்த வார்த்தையே வந்து அவங்களுக்குள்ள ஓடிட்டே வந்திருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்ல பேசுறவங்க எப்படி பட்டவங்கன்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அவங்க வந்து எப்படி இருக்காங்க? அவங்க கேரக்டர் எப்படி? பேசுற ஒரு ஆள் வந்து பெர்ஃபெக்ட்டான ஆளா? அவங்க பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க. எல்லாத்துலயும் கரெக்ட்டா இருக்காங்க. நம்மள வந்து இப்படி சொல்லிட்டாங்கன்னா, நீங்க உட்காந்து யோசிக்கலாம். சரி ஓகே. அவங்க என்ன பண்ணாலும் கரெக்ட்டா இருக்கும். அவங்க நேர்மையானவங்க, ரொம்ப நல்லவங்க அப்படின்ற பட்சத்தில நம்ம வந்து யோசிக்கலாம். ஆனா நம்மள ஆப்போசிட்ல வந்து பேசுறவங்க வந்து அப்படியே ஆப்போசிட்டா வந்து இருப்பாங்க. அவங்க வந்து சொல்றது எதுவும் கரெக்ட்டா இருக்காது. அவங்களுடைய நினைப்போ, தாட்ஸுமே தப்பா தான் வந்திருக்கும். அந்த மாரி ஆட்கள் சொன்ன விஷயத்த நீங்க எடுத்து உங்க மனசுக்குள்ள போட்டு, உங்களையே கன்ஃப்யூஸ் பண்ணி, கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து உண்டாக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப நம்ம அப்படிதானோ, நம்ம இப்படிதானோன்றத வந்து ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க பேசின வார்த்தைகளே யோசிச்சு, யோசிச்சு நம்ம அடுத்த நாள் வெளில போறதுக்கே வந்து ரொம்ப சங்கடமா வந்து இருக்கும். ஸோ அந்த மாரிலாம் இல்லாம, ஆப்போசிட்ல யார் பேசுறாங்கன்றத ஃபர்ஸ்ட்டு வந்து பார்க்கணும். திருப்பி உங்களுக்கு பதில் அவங்ககிட்ட கேட்கறக்கு தைரியம் இருந்தா கேளுங்க. கேட்காத பட்சத்தில அவங்க சொல்ற வார்த்தையே வந்து காதுல வந்து போட்டுக்காதீங்க. ஏன்னா, அப்படி காதுல போட்டுட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து என்ன சொல்றது? இப்படி காதுல போட்டே இருந்தோம்னா, இந்த உலகத்தில பேசுறவங்க எல்லா வார்த்தையும் நம்ம வந்து காதுல போட்டே தான் வந்து இருக்கணும். ஏன்னா, இந்த உலகத்தில யாருமே வந்து பெர்ஃபெக்ட் வந்து கிடையாதுங்க. மனசாட்சிய தொட்டு பேசி பாருங்க. நம்ம யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆனா ஆனா வந்து என்னன்னா, நம்ம பண்ற எல்லா விஷயத்துலயும் ஒரு சின்ன நேர்மையோ, உண்மையோ இருக்கணும்னு நினைக்கிறதும் தப்பு கிடையாது. அதுக்காக வந்து ரொம்ப மட்டமாவும் கீழ இறங்கிடக்கூடாது. அதுக்காக நம்ம வந்து ஓவர் பெர்ஃபெக்ட்டாவும் வந்து இந்த ஜென்ரேஷன்ல வந்து இருக்கவும் முடியாது. அதுக்காக வந்து மத்தவங்க சொல்லிட்டாங்கன்றதுக்காக உங்கள நீங்களே வந்து அ அந்த தாழ்வு மனப்பான்மை வந்து உண்டாக்கிட்டு ரொம்ப உங்களே வந்து மட்டம் தட்டி நினச்சிட்டு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கக்கூடாது. மறுநாள் நீங்க வந்து அவங்க என்னதான் நம்மள வந்து நெகட்டிவா வந்து பேசினாலும் நாளைக்கு காலைல மறுநாள் எந்திரிச்சு அவங்க முன்னாடி கெத்தா வந்தீங்க அப்படின்னாலே உங்க லைஃப் வந்து சூப்பரா ஸ்மூத்தா வந்து போகும். நம்ம வந்து நெறைய பேர் வந்து அப்படி பண்ண மாட்டோம். நேத்து வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்தேன். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷார்ட்டா வந்து சொல்றேன். ஒரு டீச்சர் வந்து ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாடம் வந்து எடுத்துகிட்ருக்காரு. அப்போ வந்து ஸ்கூலில் வந்து பெல் அடித்து முடிச்சுட்டாங்க. கிளம்ப போகிற டயத்தில் வந்து அவர் அந்த டீச்சர் வந்து அவரோட பேக்லேருந்து ஒரு கோல்டு காயின் வந்து எடுக்கிறாரு. அப்போ ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கேட்குறாரு, இந்த கோல்டு காயின் வந்து யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க பசங்க எல்லோரும் எனக்கு வேணும்னு கேட்குறாங்க. அவர் வந்து சரி ஓகே சொல்லி அந்த கோல்டு காயினை வந்து மறுபடியும் கீழே போட்டுட்டாரு. இப்போ யாருக்கெல்லாம் வேணும்னு கேட்குறாரு. அகைன் பசங்க எல்லோரும் எங்களுக்கு வேணுன்றாங்க.
ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கோல்டு காயினில் வந்து அந்த சுத்திலால் ஃபுல்லாக அடித்து நல்லா வந்து கிராக் விழுற மாதிரி ஆக்கிட்டு அந்த சகதியிலலாம் பெரட்டி போட்டுட்டு இப்போ யாருக்கு வேணும்னு கேட்குறேன். அப்போயும் குழந்தைங்க வந்து எங்கள் எல்லாருக்கும் வேணுன்றாங்க. எதுக்காக வேணுன்றாங்கன்னா, அந்த தங்கத்தோட மதிப்பு வந்து நீங்கள் எப்படி தான் உடச்சி கீழே போட்டாலும் சரி, புதுசாக இருந்தாலும் சரி, அந்த தங்கத்துக்கான மதிப்பு வந்து குறையவே குறையாது. அதே மாதிரி தான் அவர் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்கிறாரு. இந்த தங்கத்துக்கான மதிப்பு எப்படி தான் வந்து குறையலையோ அதே மாதிரி உங்களுக்கான மதிப்பு என்றைக்குமே குறையாது. யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களை வந்து குறைச்சி பேசிகிட்டே இருந்தாலும் சரி, உங்களை உயர்த்தி பேசிகிட்டே இருந்தாலும் சரி, உங்களுக்கான மதிப்பு என்றைக்குமே வந்து குறையாது. நீங்கள் வந்து உங்கள் மதிப்பை குறைச்சிக்காம எப்போவுமே ஒரே நிலைப்பாட்டில் இருந்து உங்கள் லைஃப்பை வந்து நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக மூவ் பண்ணி கொண்டு போங்கன்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் வந்து எவ்வளோ இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா, அதை கடந்து போகணும். அதே மாதிரி சுயமரியாதையோடய வந்து இருக்கணும். ரொம்ப வந்து இழிவுபடுத்துகிறாங்க அப்படின்றதுக்காக வந்து அவங்ககிட்ட வந்து திருப்பி திருப்பி வந்து நம்ம சுயமரியாதை வந்து இழந்து அவங்ககிட்ட போய் திருப்பி திருப்பி பேசணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம உண்டு, நம்ம லைஃப் உண்டு, நம்ம வாழ்க்கை உண்டுன்னு சந்தோஷமாக போனாலே வந்து நம்ம யார்கிட்டேயும் கை கட்டி நிற்க தேவையில்ல, யார்கிட்டையும் எதுவும் எதிர்பார்க்க தேவையில்ல. நம்ம வந்து ஸ்மூத்தாக ஹாப்பியாக வந்து போயிட்டுருப்போம். எப்போவுமே நம்ம வந்து மனசில் வந்து எல்லார்கிட்டேயும் சமமாக நடந்துக்கணும். எல்லார்கிட்டேயும் ஒரே மாதிரியான அன்பு வந்து கொடுக்கணும். நம்ம வந்து அன்பு கொடுப்போம். ஆனால் ஆப்போசிட்டில் உள்ளவங்க அன்பு கொடுப்பாங்களா இல்லையான்றது நம்ம எதிர்பார்க்க தேவையில்ல. ஆனால் நம்ம வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அன்பு கொடுப்போம். எல்லாரையும் வந்து மரியாதையோடு நடத்தணுன்றதை தயவு செஞ்சு எல்லோரும் மனசில் வந்து புரிஞ்சுக்கோங்க. உண்மையாக சொல்ல போகிறோன்னா, நான் வந்து உங்ககிட்ட வந்து ரொம்ப அன்பாகவும் மரியாதையும் பேசுகிறேன் அப்படின்னா, நாளைக்கு நானே வந்து உங்களை ஏதோ சம்திங் ஏதோ மறந்துட்டு அப்படியே பார்க்காம போனால் கூட நீங்களே வந்து வாண்டடாக வந்து என்கிட்ட வந்து பேசுவீங்க. ஏன்னா நான் வந்து எப்போவுமே அன்பாக இருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். நான் பேசுகிற வார்த்தைகள் எப்போவுமே வந்து உண்மையாகவும் உங்களை வந்து கஷ்டப்படுத்தாதுன்றது உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி ஆட்களை நம்மளே வந்து வாண்டடாக கூப்பிட்டு வந்து பேசுவோம். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 4 பேரை சம்பாதிச்சாலே வந்து போதும். 4 பேர்கிட்ட நீங்கள் பழகினாலுமேவும் அன்பாகவும் நல்ல மரியாதையும் அவங்கள வந்து நடக்க வந்து கற்றுக்கோங்க. இந்த வீடியோ நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில பேர் வந்து தயங்கியே வந்து அவங்க வாழ்க்கையை வந்து ஓட்டிகிட்ருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி சில வீடியோஸ் கொஞ்சம் மோட்டிவேஷனலாக பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து உற்சாகமாக இருக்கும். நம்மளும் வந்து நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு தோணும். சில பேர் வந்து ரொம்ப வந்து அரகண்டாக இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது ஓகே நம்மளை வந்து நம்மளே வந்து மாற்றிக்கணும் அப்படின்ற வந்து தோணும். ஸோ இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க.